Hallelujah. Praise the Lord. வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள், அதுவே உங்களுக்கு பலன். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தை நேசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். அதனால் பயப்படாதீங்க. உங்களை மாதிரி தான் பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு எந்த அட்ரஸும் கிடையாது. என்னைக்கு அருள்நாதர் இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய தேவனாக நான் ஏற்றுக்கொண்டேனோ, எல்லாம் மாறியது. எவ்ரிதிங் சேஞ்ச்ட். பரலோகம் எனக்கு ஒரு அட்ரஸை கொடுத்துச்சு. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்கிற ஒரு அட்ரஸை எனக்கு கொடுத்தது. தனியாக உட்காந்து அந்த நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், இயேசுவே சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த நாமத்தை விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு சந்தோஷம் பிறக்கும். காரணம் என்னென்னா, அந்த நாமத்திற்கு அவ்வளவு மகிமை. என் கூட இருக்கிறீங்களா? ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை நடக்க பயிற்றுவிக்கும் பொழுது கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த குழந்தை எத்தனை முறை விழுந்தாலும் அந்த தகப்பன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த மகனை தூக்கி விட்டு அவனை அணைத்து கொண்டு அவனோடு பேசுவார், மகனே கவலைப்படாத, நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன், ஒரு நாள் நீ நடப்பாய். அந்த நம்பிக்கையை கொடுத்து, அந்த அன்பை காட்டி அந்த தகப்பன் என்ன பண்ணுவார்னா நடக்க வைப்பார். அதே மாதிரி தான், அதைத்தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாரு. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாக கால் ஊன்ற வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட வேண்டும். ஒரு தகப்பனை போல உங்களை நடப்பதற்கு பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். ஆமென். என் கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 23:6 இந்த வசனத்தை பல முறை கேட்டிருப்பீங்க. அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி நல்ல கவனிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். தாவீது ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் சரீரத்தில் ஜீவன் இருக்கும் வரை, என் தேவன் எனக்கு கொடுத்த ஜீவ சுவாசம் இருக்கும் வரை நன்மை கிருபை இந்த ரெண்டையும் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. ஆமென். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு
பேச போகிறாரு. கவனிக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? நீங்கள் கவனிக்கும் பொழுது, அப்பாவினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த நம்பிக்கை பிறக்கும். அந்த விசுவாசம், யுவர் ஃபெய்த் வில் பி மல்டிப்ளைட். வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்கள் இருதயத்தில் பரலோகம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகும். ஆமென் சொல்லாமா? கவனிக்கிறீங்களா? தாவீது ராஜாவை அநேக பிரச்சனைகள் துரத்தியது. எந்த அளவுக்கு இந்த மனுஷன் ஆண்டவரை நேசித்தானோ அவ்வளவுக்கு அதிகமாக அவனுக்கு பாடுகள், பிரச்சனைகள். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் நன்மை, கிருபை என்னை தொடரும். இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகம் எதையும் என்னை செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, என் அன்பு தகப்பன், என் ஆண்டவர், என் மெய்ப்பர், என் சகாயர், எனக்கு ஒத்தாசை அனுப்பித்தரும் என் பர்வதம், அவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். எனக்காக இருக்கிறார், என் கூட இருக்கிறார். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். குவைத் தேசத்தில் இருந்து நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். வெளியே என்ன நடக்குது தெரியுமா? அந்த ட்ரோன்ஸ் விழக்கூடிய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த ட்ரோன்ஸ் போகக்கூடிய சத்தம் எனக்கு கேட்கிறது. எங்கே பார்த்தாலும் சைரன் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். கவனிக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர். தாவீது சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், அதை நான் தேடி போக மாட்டேன். இதுதான் அவருடைய விசுவாசம். அப்போ உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, வருங்காலத்தில் என்ன நடக்கும் அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வருங்காலத்தை வைத்திருக்கிற என் தகப்பனை எனக்கு தெரியும். ஆமென். எங்கள் அப்பா இயேசுவை எனக்கு தெரியும். அதனால் எனக்கு பயம் கிடையாது. அவர் நடத்துவார். இந்த நாள் வரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். ஆமென். அப்போ இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்னன்னா, என்ன நடந்தாலும் என் கர்த்தர், என் ஆண்டவர் என் வலது புறத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? என் கூட சேர்ந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. என் கர்த்தர், என் ஆண்டவர், என்னை நேசிக்கும் என் அன்பு தகப்பன் என் வலது புறத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? எப்படி ஒரு மனுஷனை அவனுடைய நிழல் அவனை விட்டு விலகாதோ, உங்கள் துன்பத்திலும் சரி, இன்பத்திலும் சரி, பிரச்சனைகள் மத்தியிலும் சரி, அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல கவனிங்க. பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
அவரை நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால். ஆனால் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறது. நான் சொன்னது அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் விசுவாசத்தோடு, என் இயேசு எனக்கு நிழல் போல என்னோடு இருக்கிறாரு. தனியாக நான் இல்லை. ஐ எம் நாட் அலோன். அவர் என்னோடு இருக்கிறாரு 24 hours. கவனிக்கிறீங்களா? இந்த நன்மை உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. அது உங்களை பாதுகாக்கிறது, உங்களை வழி நடத்துகிறது, உங்களை மனம் திரும்ப செய்கிறது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்கள் காரியங்களை நிறைவேற்றுகிறது. ஆமென். நன்மை யாரை குறிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய தகப்பன் இயேசுவை. ஆமென். அந்த மேலான நாமம். அதே மாதிரி அவருடைய கிருபை உங்களை பின்தொடர்கிறது. அவருடைய கிருபை உங்களை பின்தொடர்கிறது. தேவனுடைய கிருபை நம்மை ரட்சிக்கிறது, நம்மை மன்னிக்கிறது, நம்மை தாங்குகிறது, நம்மை மாற்றுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது நம்மை ஒரு நாளும் கைவிடாது. ஆமென். கிருபை யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், உம்முடைய கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம். நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தகப்பனுடைய கிருபை. ஆமென். அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எல்லாம் நடக்கும். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். ஆமென் சொல்லாமா? யார் சொல்கிறா? நான் சொல்லலை, அவரே சொல்கிறாரு. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னது தான். ஒரு ஆமென் சொல்லாமா? வேதாகமத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நீங்கள் விசுவாசத்தோடு இவ்வளவு நேரம் கேட்ட வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை உங்கள் நாவுக்கு கொண்டு அறிக்கையிடும் பொழுது, உங்கள் நாவினால் அறிக்கையிடும் பொழுது அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். காரணம் என்னென்னா, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தகப்பன் இந்த நாவுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு இல்லையா? என் கூட இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆமென். என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், எதையும் பற்றி கவலைப்படாதீங்க. You need not worry about anything. நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, அப்படியே 100% இது நிறைவேறும். சொல்லுங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம்
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், ஆமென். God bless all of you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.